கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கன்னடத்தில் பேசி வாக்கு சேகரித்தார். கோவை அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் பாஜக மாநில தலைவரும் வேட்பாளருமான அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். அப்போது கன்னடத்தில் பேசிய அவர், விவசாயிகள், தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரையும் மையப்படுத்தி பாஜக ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு மோடி அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். ஈரான் இஸ்ரேல் போர் உள்பட சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தலைவராக பிரதமர் மோடி உருவெடுத்துள்ளார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். விவசாயிகளுக்காக இவ்வளவு திட்டத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரோன் திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நாம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பதற்கு ட்ரோன் வர ஆரம்பித்திருக்கிறது ஒரு கிராமத்திற்கும். இதெல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்காக வைத்திருக்கக்கூடிய மாபெரும் கனவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை தாய்மார்களை பொறுத்தவரை முதலாக யாரு கான்கிரீட் வீடு இல்லையோ, இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி பேருக்கு கான்கிரீட் வீடு, மோடி வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாருங்க, 174 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுங்க 2014. போன வாரம் வரைக்கும் 284 ரூபாய் சம்பளம். போன வாரம் மோடி ஐயா மறுபடியும் ஏற்றி 319 ரூபாய். இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு நாள் சம்பளம் என்பது 319 ரூபாய். எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட மோடி அவர்கள் மக்களுக்காக வேலை செய்திருக்கின்றார், மக்களை உயர்த்தி இருக்கின்றார். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார்.